மத்திய அரசுக்கு எதிராக வரும் 12ஆம் தேதி தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம். திருவள்ளூரில் நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பேசுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மாற்றப்பட உள்ளதாக போலி பிம்பத்தை முதலமைச்சர் கட்டமைக்க முயற்சிக்கிறார். மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. சென்னை ராயப்பேட்டையில் நடந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் வெள்ளை கைலி, வெள்ளை சட்டை மற்றும் தொப்பியுடன் கலந்து கொண்ட விஜய். ஒரு நாள் நோன்பிருந்த நிலையில் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு நோன்பு திறந்ததுடன் தொழுகையிலும் பங்கேற்றார். சென்னை புறநகர் ரயில் சேவை நாளை காலை முதல் மாலை வரை ரத்து. எழும்பூர் கடற்கரை இடையே 4ஆம் வழித்தடம் அமைக்கும் பணிகள் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஈரோடு, கரூர், பரமத்தி, திருப்பத்தூர், மதுரை ஆகிய 4 இடங்களில் சதமடித்த வெயில். இந்தியாவிலேயே நேற்று அதிகபட்சமாக மகாராஷ்டிராவின் யவத்மால் பகுதியில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. தொலைத்து விடுவேன் என முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடுத்த ராஜேந்திர பாலாஜி. மாவட்ட செயலாளர் நான் இருக்கும் போது பொன்னாடை போர்த்தினால் சும்மா விடுவேனா என்றும் காட்டம். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. கோவையில் உள்ள சிவாஸ் மதுபான ஆலையிலும் தொடர் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். லண்டனில் இன்று தனது முதல் சிம்பொனி இசையை அரங்கேற்றுகிறார் இசையமைப்பாளர் இளையராஜா. வியக்க வைக்கப் போகும் இசையை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருக்கும் இசை நெஞ்சங்கள். பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் வழங்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தல். நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன். திருவள்ளூர் அருகே விபத்தில் 4 பேர் உயிரிழப்புக்கு காரணமான லாரி ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிய பொதுமக்கள். தப்பியோடிய நிலையில் சுற்றி வளைத்து பிடித்த காவல்துறையினர். மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் தேதி திமுக கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. தொகுதி மறுசீரமைப்பு, ஹிந்தி திணிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது. புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை, ஹிந்தி திணிப்பு, மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிப்பு போன்றவற்றை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்த்து வருகிறது. மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பில் மாநிலம் முழுவதும் மார்ச் 12ஆம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திருவள்ளூரில் நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியாத்தத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகனும், விருதாசலத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அமைச்சர்கள் பொன்முடி, சி.வி. கணேசனும் கலந்து கொள்ள உள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டை 2ஆம் தர மக்களாக நினைக்கும் மோடி அரசின் சதியை அம்பலப்படுத்துவோம் என்றும் திமுக தலைமை அறிவித்துள்ளது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். திருப்பூர் மாநகர் பகுதியில் உள்ள பூலுவப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோரின் உதவியுடன் 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய உணவுகளை செய்து அசத்தினர். சிறுதானிய உணவுகள், புவிசார் உணவுகள், அடுப்பு மற்றும் எண்ணெய் இல்லாத சமையல் என்று 11க்கும் மேற்பட்ட குடில்கள் அமைக்கப்பட்டு உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இவற்றை பெற்றோர்கள், மாணவர்கள் ஆர்வமாக ருசித்து பார்த்து மகிழ்ந்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் குடியிருப்பு பகுதியில் மீன் மார்க்கெட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சைவம் சாப்பிடுவோர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் என்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சக்கரக்குளம் பகுதியில் காய்கறி சந்தைக்காக நகராட்சி நிர்வாகம் சார்பில் புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டடம் தற்போது மீன் மார்க்கெட் நடத்துவதற்காக ஏலமிடப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த சைவ குடும்பத்தார் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்று கூறி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். வடலூரில் கணவரை கொன்று உடலை கழிவுநீர் தொட்டியில் போட்ட பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு வடலூரை சேர்ந்த பூராசாமி என்ற கூலி தொழிலாளி தன்னுடைய மனைவி பரிமலாவை மது போதையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்தவர் தன்னுடைய தாய் சரஸ்வதியுடன் சேர்ந்து அவரை உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் பரிமலாவுக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்த நீதிபதி கொலையை மறைக்க உதவிய அவருடைய தாய் உட்பட 3 பேருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்தார். பாடகி இசைவாணியை சாதி பெயரை சொல்லி திட்டிய வழக்கில் பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் 3 பேரை காவலர்கள் கைது செய்தனர். கடந்த ஆண்டு ஐ எம் சாரி ஐயப்பா என்ற பாடலை இசைவாணி வெளியிட்டார். இதனை கண்டித்து இசைவாணியை தொலைபேசி வாயிலாக சிலர் சரமாரியாக திட்டினர். இது தொடர்பாக சென்னை வண்ணாரப்பேட்டை சைபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த வழக்கில் வந்தவாசியை சேர்ந்த ரவிச்சந்திரன், பொழிச்சூழரை சேர்ந்த சுரேஷ்குமார், சேலத்தை சேர்ந்த பிரகஸ்பதி ஆகியோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சுயம்பு வரதராஜ பெருமாள் கோவிலில் 100 வகையான உணவு படைத்து கிராம மக்கள் வழிபாடு நடத்தினர். பாகூர் கிராமத்தில் சுயம்பு வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இங்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக வரதராஜ பெருமாள் சிலை சுயம்புவாக கண்டெடுக்கப்பட்டது. அதனை ஆண்டுதோறும் கொண்டாடி வரக்கூடிய கிராம மக்கள் சுவாமிக்கு 100 வகையான உணவுகளை படைத்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட நீதித்துறை மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். அப்போது பெண்கள் மீதான வன்கொடுமைகளை திருப்போம், மகளிர் நலன் காப்போம் என்பன உள்ளிட்ட வாசங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி அவர்கள் பேரணியாக சென்றனர். நிறைவாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி சிதம்பரம் அருகே பழங்குடியின மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கடலூர் மாவட்டம் தில்லை நாயகர்புரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுமார் 30 பழங்குடியின இருளர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு அரிசி, காய்கறி, கொசுவலை மற்றும் ஆடைகளை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் 100 விழா கண்ட அரசு நடுநிலைப் பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் கல்விச்சீர் வழங்கினர். பள்ளிக்கு தேவையான கல்வி மற்றும் விளையாட்டு உபகரணங்களை ஊர்வலமாக எடுத்து சென்று பள்ளி ஆசிரியர்களிடம் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்த பள்ளி மாணவன் கயிறு இறுக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்பைநல்லூர் அருகே போளையம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நேதாஜி என்ற 9ஆம் வகுப்பு மாணவன் தனது வீட்டின் அருகில் உள்ள மரத்தில் கயிறு கட்டி ஊஞ்சல் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ஊஞ்சல் கயிறு அவரது கழுத்தை இறுக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்.